பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு சிறுத்தைகள் மீதும் 10 வழக்குகளாவது இருக்க வேண்டும் அப்படிங்கிற தலைவரோட சொல்லுக்கேற்ப இப்போது ஒரு வழக்கு வாங்கிய ஒரு சிறுத்தையை தான் நம்ம பத்தி பேச போறோம். இன்னும் மீதி 9 வழக்குகள் இருக்கு. அதையும் வாங்குவதற்கு அந்த பையனுக்கு நாங்க ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில ஒரு மார்பளவு அம்பேத்கர் சிலை இருக்கு. அந்த அம்பேத்கர் சிலையை பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கும்பல் தீ வச்சுட்டு இருக்காங்க. உடனடியா பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம தலித்திய போர்வையில இருக்கின்ற போலி போராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? உடனே சாதி வெறி, சாதி வெறிகளை கைது செய்ய வேண்டும். இந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்க எஸ்சி, எஸ்டி ஆக்ட் போட வேண்டும். அப்படி எதிர்ப்பு பல்வேறு கண்டன பதிவுகள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பாத்தீங்களா, இன்னும் அவர் ஒரு படிக்கு மேல போயிட்டு, ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருக்காரு. விசாரணை முடியல. அந்த விசாரணை முடியறதுக்குள்ள அவரோட அறிக்கை என்ன தெரியுமா இருக்கு? இந்த கொடுஞ்சொல்லி செய்த சாதி வெறிகளை எஸ்சி, எஸ்டி ஆக்ட்ல கைது பண்ணணுமா? விசாரணையே முடியல. எவன் கொளுத்துனான்னு தெரியல. கொளுத்துவன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் என்ன ஜாதி என்ன இது பண்ணி பார்த்துட்டு அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட முடியும். ஒருவேளை அவன் ஜாதியால கொளுத்துனானா பண்ண முடியுமா? பண்ணிக்க முடியாதுல்ல. அப்பலாம் இங்க செல்வ பெருந்தகை விசாரணை நடக்காம என்ன சொல்ல வர்றாருன்னு தான் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வழக்கம் போல வேங்கவயல் கேள்விப்பட்டிருக்கீங்க. வேங்கவயல்ல அந்த மலத்தை குடிக்க தன்னோட சாதி மக்கள் தான் அந்த தண்ணியை குடிக்க போறாங்கிற ஒரு புத்தி, சுய நினைவு, சுய புத்தி கூட இல்லாத மனநோயாளிங்க தன்னோட சாதி மக்கள் இருக்கிற அந்த தண்ணியில மலத்தை கலந்து அது மாதிரி ஈனப்பிரிவு செஞ்சானுங்க பாத்தியா? அதே சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்லயும் இதே அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திய ஒரு நபர் இது மாதிரி பல்வேறு போராட்டங்கள், அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்து மீது ஆதிக்க சமூகம்னு சொல்லுவாங்க பாத்தியா? அவங்க மேல ஒரு பழி, அவங்கதான் இதெல்லாம் காரணம் அப்படிங்கிற இதுல போராட்டம் பண்ணானுங்க. லாஸ்ட்ல பார்த்தா அந்த போராட்டத்துக்கு பண்ணவங்க எல்லாரையும் கரிய பூசுற மாதிரி அவன் சமூக ஆளு அம்பேத்கர் சிலையோட சேதப்படுத்தியிருந்தான். அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் நேற்று நடந்த சம்பவம். சோசியல் மீடியால அவ்வளவு வன்மத்தை கக்கனானுங்க. சாதி வெறியர்கள், ஆதிக்க சாதி, நெருப்பு, தீ, சட்டி அப்படிங்கிற ரீதியில தங்களோட சாதி அறுப்பை எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டாங்க அந்த நேரத்துல. உடனடியா பாத்தீங்கன்னா, தருமபுரி மாவட்ட காவல்துறை மிக துரிதமாக செயல்பட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஆராய்ஞ்சு உண்மையிலுமே இந்த சிசிடிவி கேமரா இல்லைன்னா இது மாதிரி கயவர்கள் இருக்கானுங்க பத்தியா, அவனுங்களாம் இன்னும் ஆதிக்க சமூகம் சொல்றானுங்க பத்தியா, அவங்க மேல இன்னும் பழிய போட்டு போயினே இருந்திருப்பானுங்க. உடனே அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஆராய்ஞ்சு அங்க நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு நபர், வடக்கு காலனியை சார்ந்த நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை 25 வயசு தான் ஆகுது. அந்த நபரை கைது பண்ணி இப்ப ஜெயில போட்டிருக்கானுங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே சமூகத்தை சார்ந்தவனே அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திருக்கான அவனுக்கு என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்னு நம்ம சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டாக்கணும், அந்த கலவரத்தை உண்டாக்கி ஆதிக்க சாதி மேல ஒரு பழிய போட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில குடிபோதையில போயிட்டு அந்த அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திருக்கானா அவனை எப்படியாப்பட்ட தற்குறியா இருப்பான். படிங்கிற தற்குறின்னு பாத்தீங்கன்னா அது அது மாதிரி ஆளுங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். இப்போ தலைவரோட சொல்படி 10 வழக்குல ஒரு வழக்கு வாங்கிட்டான். இன்னும் ஒரு மீதி 9 வழக்குகள் வாங்குறதுக்கு நம்ம முன்கூட்டியே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற தலித்திய போர்வையில விழுந்துக்கிற சில போலி முகமுடியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் சொல்லிக்கொள்வது ஒண்ணுதான். நீங்க ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தீர விசாரிக்கட்டும். விசாரிச்சுட்டு பிறகு அது எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தண்டனையை கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் மேல எஸ்சி எஸ்டி ஆக்கிற போறீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு இது போறீங்களா, அது அப்பாற்பட்ட விஷயம். இப்ப உங்க சமூகத்தால தானே அந்த இதுல பண்ணியிருக்கான். அவனுக்கு இப்ப அவன் மேல எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட முடியுமா? அவனை சாதி வெறி நாயின்னு சொல்லிட்டு நீங்க திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்களா? இப்ப மொத்த பேரும் நேத்து நைட்ல குதிச்சு கொண்டிருந்த அனைத்து போராளிகளும் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் தருமபுரி மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா எல்லா பதிவும் டெலீட் பண்ணிட்டு போயினுக்கான். எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய தற்குறித்தனம் இதெல்லாம். மத்த சமூகத்து மேல பழி போடுறதுக்கு இது மாதிரிலாம் செயல்படுறீங்களே, அப்புறம் உங்களுக்கு தானே சாதி வெறி உடம்புல ஊறி போய் இருக்கு. மொத்த சாதி சொல்றீங்களே, குடிக்கிற பாரபட்சம் பார்க்காம குடிக்கிற தண்ணியில போயிட்டு மலத்தை கலந்த தற்கூறு புத்தி தானே இங்கேயும் இருக்கு. பெண்ணாகத்திலும் பார்த்தா அதே தற்கூறு புத்தி தானே பெண்ணாகத்துல இருக்கு. உடனே நம்ம பல்வேறு நியூஸ் பேஜ் எல்லாம் போய் பார்த்தோம். நல்லா விசாரிங்கடா, அது அந்த வேங்க வயல் பீ தண்ணி மாதிரி தான் இந்த இடத்துலயும் பண்ணிக்கிறதுன வாய்ப்பு இருக்கு. உடனே நீங்க ஆதிக்க சாதி மாதிரிலாம் பழிய போடுற வரல வச்சுக்காதீங்க அப்படிங்கிற இதுல நிறைய பேர் சொல்லியிருந்தானுங்க.
அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தா தருமபுரி மாவட்ட காவல்துறையோட செயலும் இருந்திருக்கு. அவங்களுடைய திருதுமான நடவடிக்கையால அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாதி கலவரம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலுமே தருமபுரி மாவட்ட காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வணக்கத்தை, ஒரு சல்யூட் தான் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். அங்க ஒரு பதட்டமான சூழல் வந்து இப்ப தணிச்சிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேரு சொல்றானுங்க. குடிசை கொளுத்தி, அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் சிலைய வந்து சேதப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பீ தண்ணி கலக்கறதெல்லாம் வந்து ஆதிக்க சாதி சமூகம் தான் செய்யுது அப்படி இப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பல்வேறு நெரேட்டிவ் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து திணிச்சிருந்தானுங்க. இப்போ ஒண்ணு அடிபட்டு இருக்கு. ஒவ்வொன்னா பார்த்தா இப்ப எல்லாமே வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. தன்னோட குடிசைய தானே கொளுத்திக்கிட்டு அரசுகிட்ட இருந்து நிவாரணம் பிச்சை எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து த அந்த சொந்த சாதி மக்களே வந்து குடிக்கிற தண்ணியில மலத்த கலந்து மத்த சாதி மேல பழிய போடுறது. இப்போ வந்து அம்பேத்கர் சிலைய சேதப்படுத்தி அதையும் மத்த சாதி மேல பழிய போடுறதுக்கான அனைத்து விதமான தற்குறித்தனங்களையும் காவல்துறை உதவியோட அங்க இருக்கிற மக்கள் வந்து அனைத்தையும் முறியடிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறை செயலுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான சம்பவம் உங்க ஊர்ல நடந்திருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.